வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சத்குணா. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று முதல் கோவா, கர்நாடகா, ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களுக்கு 4 நாள் பயணம் மேற்கொள்கிறார். இன்று மாலை கோவா செல்லும் அவர் நாளை கர்நாடகாவில் உள்ள கார்வார் துறைமுகத்தில் நீர்மூழ்கி கப்பல் ஒன்றில் கடல் பயணம் மேற்கொள்கிறார். நாளை மறுநாள் ஜாம்ஷெட்பூரில் உள்ள தேசிய தொழில்நுட்ப நிறுவனத்தின் 15வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று உரையாற்றுகிறார். புதுடெல்லியில் 5வது தேசிய தலைமைச் செயலர்கள் மாநாடு நடைபெறுகிறது. இம்மாநாட்டில் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்துவது மற்றும் நாட்டின் வளர்ச்சிக்கான முன்னுரிமை பணிகளை செயல்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்படுகிறது. மேலும் ஆரம்ப கல்வி, பள்ளி மற்றும் உயர்கல்வி, திறன் மேம்பாடு, விளையாட்டு மற்றும் இதர பாடத்திட்டங்கள் பற்றியும் விவாதிக்கப்பட உள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 129வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியினை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும், ஏஐஆர் செய்தி வலைதளத்திலும், நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். புதுச்சேரியில் பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் ராஜ்பவன் தொகுதி சின்னையாபுரத்தில் பொருளாதாரத்தில் நலிவுற்றவர்களுக்காக அனைத்து உள்கட்டமைப்பு வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள 220 அடுக்குமாடி குடியிருப்புகளை மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் திறந்து வைத்தார். பின்னர் அண்ணா திடலில் 17 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள விளையாட்டு அரங்கினை மத்திய இணையமைச்சர் பந்து விளையாடி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.